அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.3ல தேர்ட் ப்ராப்ளம். From the top of the tower 60 meter height, the angle of depression of the top and bottom of the vertical lamp is observed to be 38 degree, 60 degree respectively. Find the height of the lamp post. Okay, here tan 38 is equal to 0.7813 கொடுத்திருக்கு. √3 ஓட மதிப்பு தெரியும் 1.7323. டவர், இது ஒரு டவர் கோபுரம்னு எடுத்துங்க. இது ஒரு லைட் போஸ்ட்னு இருக்கு. இந்த டவர்லேருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர் வந்து 60 மீட்டர். இந்த டவரோட ஹைட்டு 60 மீட்டர். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், இந்த டவரோட டாப்பில் இருந்து என்ன பார்க்குறோன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா முதல்ல நம்ம நார்மல் வியூ போட்டுக்கணும். இதுதான் நார்மல் வியூ. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப். வெர்டிகல் லேம்ப் தான். லேம்போட டாப் இது, லேம்போட பாட்டம் இது. அப்போ என்ன கொடுத்துருக்கோம்? நார்மல் வியூ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் 38 டிகிரி 60 டிகிரி. முதல்ல டாப்புக்கு இதுதான் டாப்போட டிப்ரெஷன் 38 டிகிரி. கண்ணை லேசாக இறக்குனா போதும். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லேம்ப் இஸ் 38. ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த டாப் இல்லை பாட்டம் ஆஃப் த லேம்ப். இது பாட்டம் ஆஃப் த லேம்ப். பாட்டம் ஆஃப் த லேம்பை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. சரிங்களா? அப்போ இது டவரு, இது லேம்பு, இது ஹைட்டு 16 கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இந்த லேம்போட டாப்பில் பார்க்குறதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 38. டவரோட டாப்பில் இருந்து டாப்பை பார்க்குறதுக்கு 38. டவரோட டாப்பில் இருந்து பாட்டத்தை பார்க்குறதுக்கு 60 கொடுத்துருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப். இந்த ஹைட் என்ன? ஹைட் ஆஃப் த லேம்ப். ஓகேவா? இந்த ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அதனால் நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். எக்ஸோ ஒய்யோ ஏதோ வச்சுக்கலாம். சரி, இதுக்கு பேரலாக ஒரு லைன் போடலாமா? இப்படி பேரலாக ஒரு லைன் போடுங்க. சரிங்களா? இது ஹெச்னா இது என்ன தான் ஹெச். அப்போ இந்த ரிமைனிங் என்ன இருக்கும்னா 60 மைனஸ் ஹெச். சரிங்களா? அப்போ இது ஹெச்சு. அப்போ இதுவும் இந்த வரைக்கும் ஹெச்சுன்னா இது ஹெச்சு தான். அப்போ இதுக்கு பாக்கி மீதம் உள்ளது 60 மைனஸ் இந்த ஹெச்சு இது ரெண்டையும் கூட்டினா வரும் 60 வரணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, ஹெச்சு கேன்சல் ஆகிடும், 60 வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்க்கக்கூடியது இங்கே இருந்து டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் பாட்டத்தை பார்க்குறேன். மேலேருந்து பாட்டத்தை பார்த்தாலும் ஒன்று தான், பாட்டத்துலேருந்து டாப்பை பார்த்தாலும் ஒன்று தான். அப்போ இது 60ன்னா இது என்ன தான் 60. அதே மாதிரி மேலே இருந்து டாப்பை பார்க்குறதுக்கு 38னா இந்த டாப்பில் இருந்து மேலே பார்க்குறது 38 தான். இதுவும் 38. சரிங்களா? அப்போ என்ன கிடச்சிருக்கு? இந்த ட்ரையாங்கிள் எப்படி மார்க் பண்ணலாம்? ஏ, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. ஆங்கிள் கண்டெய்ன்மெண்ட் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. ஏபிசி. இது வந்து என்னது? டி, இது இ. சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை பாருங்கள். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இதுதான் ஏ, இது பி, இது சி. இந்த ட்ரையாங்கிளை தீட்டா என்னது? தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பார்க்கணும். இது 60. ஆப்போசிட் என்னது? இது ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம், ஒரே இது 60ன்னு சொல்லலாம். ஆப்போசிட் ஈக்குவல் டு 60. அட்ஜசன்ட் என்னது? அட்ஜசன்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியாதனால நம்மளே என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது எக்ஸ் தான். அட்ஜசன்ட் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? 60. அட்ஜசன்ட் வந்து எக்ஸு. டேன் ஆஃப் 60. டேன் 60 என்ன தெரியும்? √3 ஈக்குவல் டு 60 பை எக்ஸ். அப்போ கிராஸ் பண்ண வரும் 60 பை √3 வருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 பை √3. சரிங்களா? மேலேங்களையும் ஒரு காமனாக √3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 பை √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. அப்போ 3 ஆயிருமா? அப்போ 60 √3 பை 3ன்னு வரும். இது அடிச்சுட்டான வரும் 20. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 20 √3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 √3. இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? எக்ஸ் கேட்கல. சரி, அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல? இந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? டிஇசி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா இதில் தீட்டா எவ்வளவு? தீட்டா ஈக்குவல் டு 38. ஆப்போசிட் என்னது? இந்த இது 38. அப்படி ஆப்போசிட்டு 60 மைனஸ் ஹெச்சு.
அட்ஜசன்ட் என்னது அதே எக்ஸ். அப்போ tan theta is equal to opposite by adjacent. அப்போ tan of 38 degree is equal to opposite வந்து 60 minus h by x. tan 38 என்ன கொடுத்துருக்காங்க? tan 38 என்ன கொடுத்துருக்காங்க? tan 38 0.7813 கொடுத்துருக்கு. அப்போ 0.7813 is equal to 60 minus h by x. by x. x என்ன தெரியும் உங்களுக்கு? 20√3 தெரியும். 20√3 தெரியும். அப்போ எனக்கு கிராஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன வரும்? இதை அப்படி கிராஸ் பண்ணுங்கள். 0.7813 இன்ட்டு 20√3 is equal to அளவு 60 minus h. 60 minus h. இதை அவ்வளோத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 60 minus h இதை பெருக்குனா என்ன வரும்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 27.064 அப்படின்னு வரும். சரிங்களா? இதை √3னா 1.732 இதை பெருக்கணும். புள்ளி தள்ளி வச்சு 20ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 60 மைனஸ் ஹெச்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த ஹெச் இங்கே கொண்டு வந்து இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிடும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 27.064. அப்போ 064 என்ன வரும்? செப்பரேட் பண்ணால் ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? 32.94. சரிங்களா? அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 32.94 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா அது இப்போ டேபிள் இல்லாத வேல்யூ. இப்போ 0.7813 இதுக்கு கொடுத்துருக்காங்க. 20√3 இதை கிராஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணணும். புள்ளி எடுத்துகிட்டு 7813 1.732 இருக்கு இல்லையா? அது புள்ளி இல்லாமல் பெருக்கிட்டு 20ஆல் திரும்ப மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 27ன்னு வரும். ஓகே, 27.064ன்னு வரும். அது 60 சி மைனஸ் ஹெச்ன்னு இருக்கும். ஹெச் எங்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டீங்கன்னா செப்பரேட் பண்ணான்னு வரும். 32.94 மீட்டர்னு வரும். ஹெச்னு என்னது? ஹெச்ங்கிறதா இந்த லேம்போட ஹைட்னு வச்சுருக்கோம். தேர்ஃபோர் த ஹைட் ஆஃப் த lamp is 32.94 meter. Okay, the height of the lamp 32.94 meter. Okay, students.